श्रीगुरुभ्यो नमः। गज भुजंगम विहंगम बंधनम शशि दिवाकरयोः ग्रहपीडनम मतिमतांच विलोक्य दरिद्रता विधिरहो बलवान इति मे मति। இந்த ஸ்லோகம் பர்தஹரி சொன்ன ஸ்லோகம். பர்தஹரி இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை பிரசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி விஷயங்களை நல்லா தெரிஞ்சிருந்து அதனுடைய முடிவைத்தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஸ்வயம் பர்யாப்தமாக இருக்கான்னு ஒருத்தர் தன்னுடைய காரியத்திலையும் தன்னுடைய செயல்பாட்டிலையும் எதுலேயுமே அவன் வீழ்ச்சி இல்லை, அவன் தப்பாக பண்ணலை, எல்லாம் யோஜனை பண்ணி பண்ணக்கூடியவன். பகவான் சரியான வழியில் போகிறதுக்கு வேண்டியதான புத்தி சாமர்த்தியத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கான். இருந்தால் கூட அவன் எங்கேயோ சறுக்கிறான். எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு அவன். நாம் பண்ண பிரயத்தனம் இருக்க அது நமக்கு பலத்தை கொடுக்கணும். பிரயத்தனம் பலத்தை கொடுக்காத போகுது. ஏன் காசு நிமித்தம் ஒன்றா இருக்க வேண்டாமோ? இல்லை. இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்த உடனே லோகத்தை பார்த்து நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். விதிதான் பெரிய அதை தாண்டி நம்மால் வர முடியாது. நம்ம புத்தி அதுக்கு அடிமை ஆயிடும். அப்படிதான் நடக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. அது லோகத்தில் அவர் என்ன பார்க்கிறார்? கஜ புஜங்கம விஹங்கம பந்தனம். இருக்கிறதுலேயே பெருசா இருக்கக்கூடிய பிருகத்தான ஒரு மிருகம் கஜம். அதுக்கு மேலே பிருகத் இல்லை, இப்போ இல்லை. ஆனால் அந்த கஜத்தை ஒரு சாதாரண ஒரு 10 வயசு பையன் கட்டி போட்டுட்டான். எப்படி கட்டி போட்டான்? கஜத்தை பார்த்தாலே பயம். அது துதுக்கியால் அப்படி தள்ளினாலே நம்ம விழுந்து விடுவோம். காலால் வச்சா அப்பளா மாதிரி போயிடுவோம். அத்தனை சக்தி இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன், யானைப்பாகனுடைய பையன், ஒரு சின்ன வடி வச்சு அங்கே நில்லு அப்படின்னா நிற்கிறது. எப்படி அது எப்படி நடந்தது? அது சக்தி வச்சல்ல. அப்போ அங்கே விதிதான் பெரிய புஜங்கமம். பாம்புன்னா படையும் நடுங்கும். பாம்பு சொன்னா யுத்தம் பண்ற யோத்தாக்கள் கலை அவளோட ஆகும்பா. அது அப்படி பேர் இருக்கு தமிழ்ல. அப்படி பாம்புன்னா படையும் நடுங்கும். அப்போ எல்லாருக்கும் பயன்தான். ஆனால் அந்த பாம்பை ஒரு சொன்ன பொட்டியில் போட்டு அப்படியே வச்சிருக்கான். இவன் சொன்னதை கேட்கறது. ஒரு தட்டு தட்டுனா உட்காருது கேட்கறது. அப்போ அது எப்படி முடிஞ்சதுனால விதிதான் பெரிய தன்னை இழந்து போகணும்னு அதுக்கு எப்படி தோணுச்சு? இவனுக்கு சொன்னதை கேட்போன்னு எப்படி தோணுச்சு? அது விசேஷமாக புத்தி கூட இல்லை. யானைக்கும் விசேஷ புத்தி இல்லை. எப்படி அடங்கிட்டு? அப்போது நம்முடைய முயற்சி எல்லாம் இல்லை. அது விதிதான். விஹங்கமம் பறக்கிறது. கழுகு, கருடன், எத்தனை பறவைகள் இருக்கு. பறவையெல்லாம் கூட்டில் போட்டு அடைச்சிடுறோம். அதை அடங்கி கிடக்கு. அதனுடைய எதிர்ப்பு நம்மால் காமிக்க முடியல. நாம் அவனை அதை அழித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன தெரியறதுன்னா, தங்களுக்கு சௌகரியம் இருந்தும் தகுதி இருந்தும் தன்னை காப்பாற்ற முடியாமல் அந்நியருடைய ஆதிக்கத்தில், அந்நியருடைய அழுத்தத்தில் தன்னை இழந்து விடுறது இந்த 3 பார்த்தேன். சரி, இதாவது போனால் போகிறது. மிருகம்தான் சொன்னேன். ஒரு இழஜந்து, ஒரு பறக்கிறது, ஒரு மிருகம். இப்போ சசி திவாகரையோ கிரகபீடனம். சூரியன் சந்திரன் 2 பேரும் இருக்கிறதுலேயே லோகத்தை காப்பாற்ற இருக்கக்கூடிய 2 பேர். அதை கிரகம் பிடிச்சு அதனுடைய இது இருக்க பிரகாசம் வெளியில் வராத பண்ணுறது. எப்படி இது?
அதையும் மீறி வரலாமே. சூரியனுடைய அந்த தேஜஸ் இருக்க எல்லாத்தையும் திறந்து தொலைச்சிட்டு வரலாம். சூரியனுடைய தேஜஸ் வரலாம், சந்திரனுடைய தேஜஸும் வரலாம். ஆனால் அடங்கி போகுது. அது எப்படி வந்தது? அவளே முடியலையே. அதே சூரியனை சாதாரண மேகம், அதுக்கு ஒன்றுமே இல்லை, அது ஜீவஸும் இல்லை. அந்த மேகம் அப்படியே தடுத்து நிறுத்தி இதை வராத பண்ணணும். இதையும் பார்க்குற போது எனக்கு என்ன தோன்றுறது? தம் முயற்சியிலே எல்லாத்தையும் மீண்டு வர முடியாது, வேற ஏதோ ஒன்று நம்ம தடுக்கிறது. அதுக்கு பேர் விதி அப்படின்னு. அதுக்கு பேர் விதி அப்படின்னு. இதே ரெண்டே விட்டுவிடும். இவாளாவது ஆறாவது அறிவு இல்லாததான சாமானிய பிராணிவர்க்கம் அப்படி சொல்லாமே. மதிமதாஞ்ச விலோக்கிய தரித்திரதாம், நல்ல புத்திசாலிகள். மதி புத்தி மனிஷா திஷனா தீ பிரஜா சேமுஷி மதி, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கு, அனலைஸ் பண்ற சக்தி இருக்கு, புத்தி பிரகர்ஷம் இருக்கு, லோகத்தை பூரா அளந்து பார்க்குற சக்தி இருக்கு. அப்படி எல்லாம் இருந்த மதிமானுக்கு தரித்திரத்தில் கஷ்டப்படுறான். எப்படி இது? அவனுக்கு எப்படி பணம் வரல? அவனுக்கு பணம் வரதுக்கு கஷ்டமே இல்லையே. அவனுடைய புத்திக்கு எத்தனை மணி பணம் வரலாமே, ஆனால் தரித்திரனா இருக்கான். இப்போ புத்தி இருக்கிறவா அத்தனை பேரும் தாரித்திரத்தில் அனுபவிக்கிறான். அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தாரித்திரத்துக்கு அவன் கீழடங்கி போகிறான். அதுலேருந்து வெளியில் வர தெரியல. புத்தி இருந்தும் அப்போ ஏதோ ஒரு தடுக்கிறது. அந்த தடுக்கிறத அது விதி. என்ன விதியிலவோ பலவானிதி மேபதி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விதி ரொம்ப பிரபலம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. அதாவது என்ன சொல்கிறார்? லலாட லிகிதா ரேகா பரிமாஸ்தும் நசைக்கவே ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மனாபி சுரேதபி. ஹரி எல்லாரையும் காப்பாற்றுறோம் இல்லையா? ஹரன் பரமேஸ்வரன் எல்லாரையும் காப்பாற்றுறோம். பிரம்மா திருமூர்த்திகள் கூட. சுரேதபி 336 36 இருக்க சொல்றோமே. அவளால் கூட ஒருத்தருடைய தலையில் இருக்கிற எழுத்தை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு நடைமுறையை சொல்லிட்டு இருக்கோம். அது சரிதான் தோணுறதுங்கிறாங்க. ஏற்கனவே இப்படி தலையில் எழுத்த நாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கான். இல்லை மாற்றலாம்னு நான் முயற்சி பண்ணால் கூட லோகம் பூரா அனலைஸ் பண்ணி பார்த்தேன், நான் தோற்று விட்டேன், விதிதான் ஜெயிக்கும் அப்படின்னு இவர் இந்த சொல்கிறார். எதுக்கு இதை சொல்கிறார்? இப்போ விதி ஜெயிக்குமா, தன்னுடைய சிந்தனை ஜெயிக்குமா, பிரயத்தனம் ஜெயிக்குமா, புருஷகாரம் ஜெயிக்குமா, தெய்வம் ஜெயிக்குமா அப்படின்னு பேர் இருக்கு. நம்முடைய முயற்சிக்கு புருஷகாரம்னு பேர், அதுக்கு தெய்வம்னு பேர். அப்படி ஜெயிக்குமான்னா தெய்வம் ஜெயிக்கிறது அப்படின்னு முழுவ சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொன்னார்? இப்படி ஒரு பரஸ்பரம் ரெண்டுடைய ஒரு துலனை இருக்க, அதை படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன? நமக்கெல்லாம் ஒரு மனசில் ஒன்று தோணும். என்ன தோணும்னா, எத்தனை முயற்சி பண்ணேன், அத்தனையும் வீணாச்சு, ஒன்றும் கிடைக்கலையே, இப்படி ஏமாந்து போயிட்டேனே, என் ஜீவிதமே நஷ்டம் அப்படின்னு மனசு நொந்து போகிற சந்தர்ப்பம் இருக்க. அதை நீ போகாதே, அது விதியினுடைய வேலை. அப்போ அதுலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் அதை சொல்கிறான். இல்லைன்னா அதை நினைப்பேனே, நான் இத்தனை முயற்சி பண்ணேன், கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினேன், எனக்கு பரீட்சை பாஸ் ஆகலை, அங்கே போனோன்னா நான் கீழே போயிட்டேன், அதனால் என்னுடைய முயற்சி கூட வீணாகிடுச்சு அப்படின்னு ஒரு மனிதன் நினச்சி அந்த முயற்சியில் வீணானதுனால என்னுடைய ஜீவிதமே தப்பாக போயிடுது அப்படிங்கிற துக்கத்தில் ஆழ்ந்து திண்டாடுறவனை திண்டாடாதே, அதுக்கு காரணம் நீ இல்லை, விதி
அப்படின்னு சொல்றது அவனை வெளியில கொண்டு வரத்துக்கு தான் இவர் இப்படி சொல்றார். அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. கர்மாரத்தம் பலம் பும்சா புத்தி கர்மானுசாரிணி ததாபி சுதியாபாவியம் சுதிசாதேவ குருவதா. உனக்கு கிடைக்கிற பலம் இருக்க அது நீ பண்ண கர்மாவுக்கு அனுசரித்து தான் கிடைக்குது. கர்மா தான் உனக்கு பலத்தை கொடுக்கறது. பூர்வ ஜென்மார்ஜிதமான புண்ணியபாப கர்மங்களுடைய செயல்பாடு தான் உனக்கு பலத்தை கொடுக்கறது. அந்த கர்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் பலன் இருக்கும். நல்லா புண்ணியத்தை சேமிச்சிருந்தேன்னா அனுபவபூர்வமான ஒரு செழிப்பான ஒரு தாம்பத்தியத்தை சுபச்சு மகிழலாம். இல்லையே நிறைய பாவம் பண்ணியிருந்தேன்னா பலவிதமான துக்கத்தில் ஆழ்ந்து திண்டாடலாம். அப்போ உன்னோட வேலையை அந்த கர்மா தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறது. அதனால என்ன, நான் புத்தியினால அனலைஸ் பண்ணி அதை எழுதுறேங்கிறான். எப்படி நீ பண்ணின கர்மா இருக்க, சேமிச்ச கர்மா பூர்வ ஜென்மார்ஜனமான புண்ணியமோ பாபமோ அதுதான் பிரகிருத ஜென்மத்தில் உனக்கு அனுபவத்துக்கு வருது. அந்த அனுபவத்துக்கு வரத உன்னால மீள முடியாது. ஏன்னு கேட்டால் அதுதான் பலத்தை கொடுக்கறது. கர்மா தான் பலத்தை கொடுக்கறதுன்னா அப்படிதானே பண்ணணும். இப்போ பலத்தை கொடுக்கறது எது? கர்மா. அதுதான் உனக்கு பலத்தை கொடுக்கறது. அதனால நீ அதை பற்றி கவலைப்படாது, வந்ததை வந்து ஏற்றுக்கு தான் ஆனோம்னா அவன் சொன்னான் பதில், இல்லை என்னுடைய புத்தியினால நல்ல பலனை நானே ஏற்படுத்திக்கிறேன்னா அது என்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால எனக்கு வரக்கூடிய இடையூறுகள் எல்லாம் முன்னெச்சரிக்கையாகவே சரி பண்ணிட்டு அந்த இடையூறெல்லாம் விலக்கி தள்ளி சந்தோஷமான ஒரு ஜீவிதத்தை என் புத்தி சாமர்த்தியத்தில் நானே கொண்டு வர முடியும். அந்த கர்மா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையே சொன்னான். அதுக்கு ஒரு பதில் சொல்றான், புத்தி கர்மானுசாரிணி. உன்னுடைய புத்தியை கர்மாவுக்கு அனுகுணமாக தான் வேலை செய்ய போகுது. அப்போ உன் புத்தியே அந்த கர்ம பலத்தை கொண்டு வந்து வரதுக்கு வறுமையை விட உன் புத்தி அதுலேருந்து வெளியில் வரதுக்கு வேலை செய்யாது. ஏன்னா புத்தி கர்மானுசாரிணி, கர்மாவை ஒட்டித்தான் உன் புத்தியே வேலை செய்யும். அப்போ கர்மா என்ன பலம் கொடுக்கறதோ அந்த பலத்துக்கு கொண்டு வந்து விடுற மாதிரி தான் உன் புத்தி இருக்குமே விட அதுக்கு எடுத்துன்னு உன் புத்தி இருக்காது. புத்தியே அது விலைக்கு வாங்கி விடும். இந்த கர்மாவே என்ன பண்ணும், உன் புத்தியை விலைக்கு வாங்கி தன்னிஷ்டத்துக்கு செயல்பட வச்சு உனக்கு துக்கத்தை கொடுத்துடும். புத்தி கர்மானுசாரிணி. சரி, அப்படின்னா நான் பேசாததான் இருக்கணுமா? பிறந்ததுலேருந்து நான் ஒன்றும் பண்ணாத பேசாத இருந்து விடுறேன். ஏன்னா என்னுடைய முயற்சி பலன் கொடுக்கல. நான் பண்ண கர்மா தான் பலன் கொடுக்க போகுது. அது நிச்சயம் வரப்போகுது. என் புத்தியும் கர்மாவுக்கு அனுகுணமாக தான் செயல்படுது. அதை நேர எதிர்த்தோ செயல்படுறதுக்கு சக்தி இல்லையே நீ சொல்லிவிட்ட. அந்த கர்மாவை இந்த புத்தியை தனக்கு அதீனம் ஆக்கிவிடும். அந்த கர்மா தன் வழிக்கு அதை செயல்பட வச்சு கொடுன்னு சொல்கிறேன். அப்போ நான் சும்மாவே இருக்கேனே, எனக்கு முயற்சியே வேண்டாம எதை எப்படி பண்ணது இல்லை. ததாபி சுதியா காரியம் சுபிதாஜெய்வ குருவதா. அப்படி இருந்தாலும் நீ அதை வைக்காத. நீ நல்ல புத்தியோட முன்பின் யோஜனை பண்ணித்தான் ஒவ்வொரு கர்மாவும் பண்ணணும். பரஸ்பர விருத்தமாக்க நீ யோஜனை பண்ணி காரியம் பண்ணணும்னு சொன்னேன். கர்மாவுக்கு அனுகுணமாக தான் அது வரும்னு சொன்னேன். அது கூட நீ நினைச்சு திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி எது எனக்கு கரெக்டு, எது எனக்கு சரியில்லாதது, எதையெல்லாம் நாம் தள்ளணும், எப்படி வேலை செய்யணும், ப்ராப்பராக அதில் ஜெயம் கிடைக்கணும்னா எந்த வழியில் நாம் போனோம் என்றதெல்லாம் உன் புத்தியினால் அனலைஸ் பண்ணி அப்படி தான் நீ காரியம் செய்யணும். வரக்கூடியது என்ன தெரிஞ்சுண்டு அதுதான் எனக்கு உபயோகப்படாது, கர்மாபடி தான் மறந்து சொன்னீங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சேர்ந்தால் உனக்கு புண்ணியம் பண்ணினத்தோட கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் அதுவும் கர்மானுசாரின்னு தானே. அந்த புத்தி உனக்கு வந்தாலும் கர்மாவுக்கு அனுகுணமாக தானே வந்தது ஒன்று. ரெண்டாவது, நீ இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணேன்னா அதில் அப்பவும் உனக்கு ஒரு எதிர்ப்பு வந்தால் உன் மனசு என்ன செய்யும் தெரியுமா? நாம முடிஞ்ச இடத்த முயற்சி பண்ணேன், அது என்ன மீறி வந்துடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு லேசாக அந்த புத்தியில் இருக்கிற மனசில் இருக்கிற துக்கம் தானாக கழிந்துடும். இல்லைன்னா போகாது. எல்லாம்
கரெக்டாக பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நடக்காத போச்சுன்னா அப்போ அந்த புத்தி நமக்கு எப்படி இருக்கும்? நான் செய்கிறதெல்லாம் செய்து விட்டேன், வந்து விட்டு அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற புத்தி வரோடு உன் மனசில் இருக்கிற துக்கம் இருக்க, இத்தனையும் பண்ணினேன் எனக்கு உபயோகப்படலையே, இப்படி போயிடுத்தேன், இப்படி வந்து விட்டேன் அப்படின்னா அந்த வேதனை இல்லாததுனால உன் மனசு சுத்தமாகிடும். அதுக்கும் இடம் இருக்கு. இல்லைன்னா அது ஆகாது. அது வரபடி வரட்டும் அப்படியே பண்ணியிருந்து பேசாது துக்கத்தில் ஆயிருந்தா ஏடா இப்படி துக்கத்தில் ஆயிருந்ததுக்கு பார்த்து செய்யப்படாதான்னா அது நடக்காதுன்னு சொன்னான். இல்லை இது செய்யப்படாதான்னா ஓ சேதம் தான் நடந்திருக்குமோ அப்படின்னு துக்கப்படுவேன். அப்போ உன் மனசில் விகல்பம் இல்லாமல் மனசு தெளிவாக இருக்கிறதுக்கு நீ நடைமுறைப்படுத்துறது உங்களோட மனசு வந்ததுனால யோஜனை பண்ணி செய்யக்கூடிய கர்மாவில் ஜெயம் எப்படி கிடைக்குமோ அதுக்கு எப்படி செய்யணும்னு இருக்கோ அதை நீ பண்ணணும். என்னுடைய முயற்சி தான் பலம் கொடுக்க போகிறது சொல்லி தான் நீ பண்ணணும். ஏன்னு கேட்டான். அது பலம் கொடுக்கலாம் சிலப்போ உனக்கு பூர்வ ஜென்மாவில் என்ன வந்திருக்கு தெரியாத. நீ புண்ணியம் வந்துட்டு கிடைக்க போகிறது சொன்னால் இந்த அனலைஸ் பண்ணது பலமாகவே ஆகலாமே. பூர்வ ஜென்மாவில் என்னதுன்னு தெரியாத. இந்த பலத்தை வச்சிருந்தானா பூர்வ ஜென்மா கர்மாவை நீ அனுமானம் பண்ண போற. அதனால நீ செய்து யோஜனை பண்ணி காரியத்தை செய்யினார். அது இன்னொரு விஷயம். யோஜனை பண்ணி காரியம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மனசு இந்த குறிப்பிட்ட வேலையில் இப்படியெல்லாம் செய்தால் அது நல்லது கிடைக்கும், அதை நாம் செய்து விட்டோம். ஆனால் எனக்கு நேர விபரீதமான பலம் வந்தது அப்படின்னா அப்போ மைண்டு என்ன பண்ணும் தெரியுமா? ப்ராப்பராக தான் எல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் தள்ளி போச்சு, அது நம்ம சத்துக்கு இல்லை அப்படின்னு மனசே ஒரு சமாதானத்துக்கு வரும்போது அவனுடைய மனசு துக்கத்திலேருந்து காப்பாற்றப்படுறது அப்படின்னு ஒன்று. இதுக்கு ஒரு சின்ன குழு. ஜோசியத்தில் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் போகிறாங்க. அப்போ ஜோசிய சாஸ்திரம் சொல்லும் ஏன் அவன் நம்மகிட்ட வரான் அப்படின்னா தன்னுடைய சப்ஜெக்ட் எதை பற்றி அவன் எந்த காரியத்துக்கு நடந்துறானோ ஒரு காரியம் மட்டும் நடந்துறானே அவன்கிட்ட இருக்கிற புத்தியை வச்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் நடங்கலாம்ன்றதை பற்றி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். அந்த முயற்சியெல்லாம் தோற்று போயிடுது. அந்த முயற்சியெல்லாம் தோற்று போயிடுது. அப்போ அது மறுபடியும் அந்த முயற்சியில் பெருசாக யோஜனை பண்ணிகிட்டே வரலாம். யோஜனையெல்லாம் பழையபடி யோஜனை போகிறது முட்டி முட்டி வருது. மேலே யோஜனைக்கு வேலை இல்லாத போயிடுது. இப்படியெல்லாம் முன்னால் கிடைக்கும் பண்ணி பார்த்தா அது கிடைக்கல. அப்போ போயிட்டே இருக்கிறது ஒரு முட்டு சந்து டெட் எண்டு. என்னது? வந்து விட்டு டெட் எண்டு வந்தோன்னா புத்தி வேலை செய்யுது, அது படுத்து விட்டு. ஏன்னா வேலை வேலை எப்படி வேலை செய்யறதோ அது போய் முற்றி முற்றி வரதே தவிர ஒரு லூப்பு ஹோல் கிடைக்கல அதுக்கு. அப்போ இவங்க தவறா அந்த ஏன் தெரியுமோ அவன் முட்டி மோதி புத்தி மேல பிரசரிக்காத இருக்கிற போதுதான் இவன் வரானே தவிர அது வரைக்கும் வேலை செய்து விட்டான். அப்படி முட்டி முட்டி மோதும்போது விவகா தெய்வஜமேதி அவன் விவசனாய் தெய்வத்திட்ட வரானே தவிர உற்சாகமா வருது. அவன் புத்தி அப்படியே மங்கி கிடக்கு. அதை கடனை விடுறதுக்கு உத்தமானம் அது அப்பதான் வர. இப்ப நமக்கு தெரியறத அந்த புத்தி என்ன வேலை செய்தாலும் எதை எட்டணுமோ அதை எட்டுறதுக்கு வேலை செய்யாத அதுதான் டெட் எண்டுன்னு மேலே போக முடியுது. அவன் புத்தி மறுபடியும் இப்படி இது போவோம், அவனை மறுபடியும் போவோம், அவனையும் பார்ப்போம், அந்த வழியாக போவோம், அந்த வழியாக போனால் சரியாகாது, இந்த வழியாக போவோம் சரியாக பின்ன எந்த வழி போவான்னு அவனுக்கு தோணலை, புத்தியில் குறிக்கலை. அப்போ ஒட்டி ஒட்டி இடின்னு இடிக்கிறான், பேசாத இருக்கான். அந்த சமயத்தில் விவசா பிரேரிதா கர்ம பிரேரிதா அந்த கர்மாவினால பிரேரிதா தூண்டப்பட்டு தெய்வத்தம் சந்நிதி நேரிக்கிறான். அந்த கர்மா என்ன பண்ணிட்டு தூண்டிட்டு போகாதே அங்கே போக சொல்லிட்டு இதை அந்த மைண்டை அப்போ நேர தெய்வத்த சந்நிதி நேரி அவரே அந்த தத்துவத்தை சொல்றார். இருக்கு என்கிட்ட ஏன் அவன் வரான்னா
அவனுடைய சிந்தனை மரணிச்சு நம்ம இல்லை. அப்போது அந்த சிந்தனையில் என்ன உதிச்சுது? அந்த பூர்வ ஜென்மகிருதமான புண்ணியமோ பாபமோ இருக்கு இல்லையா, அது நோண்டி விட்டுது போ அவனுக்கு. அப்போ தான் அந்த பூர்வ ஜென்மகிருதமான புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமான ஒன்றை அவன் காட்டுவன். அது உடனே இது ஒன்றுமே இல்லாத போயிடுவேன். அப்போ இவனுக்கு சிந்தனையே இல்லை. ஏன்னா ஒரு இடையும் கிடைக்காத இது இப்படி போ அப்படின்னு சொன்ன உடனே போகிறேன். இப்படி போ சொல்லி காட்டுறது எது தெரியுமோ? புத்தி கர்மானுசாரிணி. அந்த கர்மாவுக்கு வராது இருக்கிற போது அதை நோண்டி விட்டு பூர்வ ஜென்மகிருத கர்மா இருக்க அது நேர தெய்வத்திட்ட கொண்டா விடுறது. அவன் ஒன்றும் செய்யலை. அவனுக்கு டெட் எண்டில் இருக்கக்கூடிய விசாரதாரையை கடத்து விட்டு இந்த வழியில போன்னு காட்டுற வேலை தான். அந்த இந்த வழியில போன்னு காட்டுறது இது பூர்வ ஜென்மகிருதமான கர்மாவனுடைய இது அதனுடைய இதுதான். இது அதுதான் காட்டிவிடும். அப்போ புத்தி கர்மானுசாரிணி காட்டிவிடணும் போகிறான். அப்போ ஏன் போகிறான்னு தெரியுமோ? அப்போ அன்லேசியே பண்ணுறது இல்லையா? ஏன்னா அன்லேசி பண்ணி 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 முட்டி போயாச்சா. இதை சொன்ன உடனே அப்படியே அக்ஷரசா ஏற்றுறான். அக்ஷரசா அப்படியே போனோட அவருக்கு வெளி தெரிஞ்சு கொடுத்துது. இது அது உடனே அனுபவத்துக்கு வந்து விடுது. கல்யாணம் நடக்கிறது அல்லது நடக்கிறது. அப்போ புத்தி கர்மானுசாரிணி ஜோதிஷ் சாஸ்திரமும் அதைத்தான் சொல்கிறது. நாம் எப்போ போகிறோம் ஜோதிஷன்கிட்ட? நம்மால் முடிஞ்சால் போக மாட்டோம். நம்மால் முடியாது என்ற காரியத்தில் தான் போகிறோம். புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா போக மாட்டோம். இல்லைன்னா அவனுக்கு போகவே வேண்டாமே. நீ உன் பாடல எல்லாத்தையும் பண்ணிட்டே இரு. உன் மைண்டு பயப்படுறத தப்பா வருமோன்னு. அப்போ அவன்கிட்ட போக விடுறதுக்கு காரணம் அவன் ஒன்றும் கூப்பிடலை, அவன் ஒன்றும் ஏமாத்தலை, அவன் ஒன்றும் பண்ணலை. உன் மைண்டு தான் என்ன பண்ணுறது? வேறு கதி இல்லாத விசாரதார மேலே போகிறதுனால எதில் போகணும்னு தெரியாமல் அப்படி வந்து நிற்கிறதுனால தான் அப்படி சொல்கிறார். விவகா அவச சரீரி, தம் வசத்தை இழந்த அந்த சரீரி மனுஷனுக்கானே தெய்வத்த சந்நிதி நேதி, தெய்வத்தினுடைய இடத்துக்கு நம்ம வந்து சேர்றார் அப்படின்னு அது சொல்லும். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ரவுண்ட் எடுத்து பார்த்தா இது தெரியுது. ஒன்று ஹரிநாடு ஹரிநாடு பிரம்மநாடு சுரேநதி லலாட லிகிதாரேகா பரிமாற்றும் சத்தியனே. அதே மாதிரி கெட விரங்கம பந்தனம் இருக்க. கெட முஜங்கம விரங்கம பந்தனம் சசி திவாகரையோ கிரகவீடனம் மதிமதாஞ்ச விலோக்கிய தரித்திரதா. எப்படி தரித்திரனா இருப்பன் இருக்கானே? பணக்காரன் தரித்திரனா இருக்கா. அவனால் மீண்டு வர முடியல. அதனால விதிதான் பெரிய. நம்ம எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி இருக்கு. அது நம்ம அழுத்தது சில சமயத்தில். அதை ஆமாம்னு ஏற்றுக்கிட்டா வேணும். ஏன்னா இந்த புத்திக்கு அதை தாண்டத்துக்குள்ள சக்தி இல்லை. அப்படி ஒன்று இருக்குது. அதனால தான் லோகம் பூரா வித்தியஸ்தமாக தெரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாம் சாம்பத்திகமான ஒரு சமத்துவம் அதல்லையே. நான் சாம்பத்திகமாக எல்லாரையும் சமத்துவம் பண்ணுறேன்னா முடியாது. அதனால தான் பண்ணுறேன்றான். சாம்பத்திகமாக லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஒரே சமத்துவமாக நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறானே, அது முடியாது. முடியாதுனால்தான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ எத்தனை நாளாவே சொல்லிகிட்டே இருப்பேன். புரிஞ்சுக்கோ. அது என்னைக்கு முடியாத அங்கேயும் நமக்கு தெரியாது. லோக ரீதியாக பார்த்தா கூட இது அப்படி தெரியாது. அது அல்லாத அவர் சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். புத்தி கர்மானுசாரிணிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமோ? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் 10 புத்திசாலிகள் இருக்கிற இடத்துல அப்படி எடுத்து போட்டான். அந்த சப்ஜெக்டை வாங்கிக்கிறவன் 10 பேர் 10 நிமிஷம் வாங்கிக்கிறான். இல்லை, ஸ்திரீகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் பழைய காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருந்தான் அப்படின்னு. அதில் ஒருத்தன் அவளுக்கு கொடுக்கணும்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். ஒருத்தன் அவளுக்கு இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்பேன். ஒருத்தன் அதை கொடுத்ததுனால நமக்கு ஒன்றும் உபயோகம் இல்லையே. பல பேர் பல கோணத்தில் கேட்பேன். ஒரே கோணத்தில் ஒரிஜினலாக அதுக்கு என்ன நக்னமாக அதுக்கு என்ன சொல்லுவோமோ அதை வாங்கிட்டு பதில் சொல்கிறவன் ஒருத்தனும் 2 பேர் இருப்பான். பாக்கி எல்லாம் மாறுபட்ட கேள்விகள் அதை வச்சுன்னு கேட்பேன் நிறைய. என்ன அந்த மாறுபாடு எப்படி வந்தது? ஒரே புத்தி தானே, ஒரே சப்ஜெக்ட் தானே, ஒரே சப்ஜெக்ட் தானே. அந்த ஒரே சப்ஜெக்டை பல கோணங்களில் பார்க்குறானே. அப்போ அப்படியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணித்து. உண்மையாக சொல்றது இதுதான் அவனுக்கு தெரியும். ஆமாம், அப்போ எப்படி தோணுது? அதனால் எது எடுத்தாலும் ஒரு சப்ஜெக்டை கேட்டால்
அவனுடைய புத்தி எந்த அர்த்தத்தில் வாங்கிக்கிறதோ அதுக்கு காரணம் அவனுடைய பூர்வ ஜென்ம கிருதமாக இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுடைய பரிபாகம் இருக்க அதனுடைய பிரேரணையினால வேற அவன் வாங்கிக்கிறான். இல்லைன்னா ஒன்றாவே வாங்கிக்கலாமே. அதனால நம்முடைய நாம் எங்களுக்கு இதை சொன்னாரவர்னா அது தாற்பயம் அதுதான் ஜெயிக்கும், இதை இது தோக்கும் என்றது இல்லை. அப்படி ஒரு சமயம் உன்னுடைய ஜீவிதத்தில் உன்னுடைய முயற்சி வீணா போய் அதில் நீ மனசு ஒடிஞ்சு போனால் ஒடிஞ்சு போகாதே. அதை நம்ம மீறியும் வரது உண்டு. அதை நீ நினச்சி பிரயோஜனம் இல்லை. அந்த புத்தியில் கொண்டு வர முடியாது. அதுக்கு வேண்டிய தகுதி இல்லை. அதனால்தான் இப்படி வரத்துக்கு தான் அந்த புத்தி அப்படி வேலை செய்திருக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் அவனுக்கே கிடைக்கிற போது அவன் மனசு கஷ்டப்படாத அடுத்த காரியங்களில் உற்சாகமாக பிரவர்த்திக்கும். இதை சொல்லித்தான் கொண்டு வர்றான்.